இல்லாத ஊர் எங்க இருக்குது? அந்த அலங்காரம் இல்லாத ஊர் எங்க இருக்குது? ஏன் நான் வாங்கி வச்சு நான் சொல்றேன் அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்துல கைட் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு மூவிஸ் வாங்க. எத்தனையோ நல்ல மூவி இருக்குது, இஸ்லாமிக் மூவிஸ். பிள்ளைகளுக்கு ஒரு நாள் பார்க்க சொல்லி நல்ல பயம் இருக்குது, பிள்ளைக்கு சொல்லி கேட்க சொல்லி எத்தனையோ நல்ல இஸ்லாமிக் சாங்ஸ் கடை கேட்க என்ன புள்ள கேட்கோடனே புள்ள பார்க்கோடனே சரி பார்த்துட்டாங்க பேச்சு நல்லா காட்டுகிறேன், பிள்ளைக்கு நல்லா பார்க்க சொல்லுகிறேன். அன்பான சங்கையான சகோதரே, தாய்மார்களே, இது உங்களோட பொறுப்பு. அப்படி இல்லையா? இந்த ஒன்றே செய்யணும், இந்த ஒன்றே செய்யணும். எனக்கு வேணும்டா எங்க பிள்ளைய எனக்கு சொல்லவும் பயமா இருக்குது. எனக்கும் பிள்ளை இருக்குது, உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. குழந்தைகளை கொண்டு கண் குளிச்சு சீவாக்குவானாக. சாலிஹான குழந்தைகள் சீவாக்குவானாக. சாலிஹான குழந்தைகளுக்கு பெற்றோரை வாக்களிப்பானாக. எனக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அல்லாஹ் ஆப்ஷனை தந்திருக்கிறான். அன்பான தாய்மார்களே, உங்களை பார்த்து சொல்றேன், ஏன் உங்களோட பிள்ளைகளை விருப்பம் என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மகனை போல போகிறோம். பாப்பா கப்பல்ல ஏறி இருக்கிறாரு, தண்ணி வந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு சொல்றாங்க சயின்டிஸ்ட் சுமார் 16,000 மீட்டர் உயரத்தில் தண்ணி வந்துச்சு. 16,000 மீட்டர் உயரத்தில் தண்ணி வந்துச்சு. அந்த இடத்துக்கு தண்ணி வந்திருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. என்ன கப்பல் அந்த வருஷத்துக்கு அனுப்பிடிக்குது. ஜூதி என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இந்த இருக்குது. அதுக்கு மேல கப்பல் அங்கே அந்த கப்பல் ஏற்படுத்துறாங்க. அவங்க பாப்பா பணம் பார்த்து சொன்னாரு, 950 வருஷம் தீனுடைய தாளத்துடைய வேலை செஞ்சு தங்க மனைவிக்கு தாளத்து கொடுத்தாங்க. மனைவி எக்ஸப்ட் பண்ணல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி தீனை நிராகரித்து விட்டார், எக்ஸப்ட் பண்ண மறுத்துட்டார். மாப்பிளைய பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஐக்கியம் பிடிச்சிருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி மாப்பாவை பார்த்து மனைவியை கணவனை பார்த்து நிராகரிக்கிறார். கடைசி என்ன தெரியுமாகவே அவருடைய கையில பால் குடிச்சு அவர்கிட்ட வளர்ந்த அந்த புள்ள நவீனுடைய இந்திரியம், நவீனுடைய ரத்தத்தால படைக்கப்பட்ட அந்த மகன் சொன்னாரு ஆப்பாவை பார்த்து, ஆப்பா ஐ cannot accept you, நான் உங்களை அக்செப்ட் பண்றதுக்கு நான் தயார் இல்லை. உங்களோட மார்க்கம் எனக்கு சரியான மார்க்கம், நான் அழிஞ்சு போனாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட கப்பல்ல வந்து ஏறி என்ன நான் பாதுகாத்துக் கொள்ளணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கப்பல்ல ஏறி என்ன நான் பாதுகாக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. நான் அழிஞ்சு போறதுக்கும் ஆயத்தம். சஹாரி இலா ஜபலி யக்ஸுனி மினல் மா, உங்களோட கப்பல் தேவையில்லை. பெரிய பெரிய மவுண்டன்ஸ் இருக்குது, பெரிய பெரிய மலை இருக்குது, அந்த மலைக்கு மேல ஏறி நான் என்ன பாதுகாத்துக் கொள்வேன் என்று மகன் சொல்றாரு. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு வாப்பாவை பார்த்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இதை சொல்லக்குள்ள மலைக்கு மேல ஏறி என்ன பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லக்குள்ள இவனுக்கு தண்ணி, இவனுக்கு தண்ணி, கழுத்துக்கிட்ட தண்ணி, அது கண்ணால வேற தப்பிச்சுட்டீங்க, வேற சான்ஸ் இல்ல, தண்ணீர தாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்ப சொல்றது மாப்பத்து பாசம், மகனின் மீது அன்பு. யாருனை இறக்கமானா அன்பு மகனே, அப்பே பேசுறாங்க மகனை பார்த்து. அடே நாசமா போனவனே தேர்ந்து சொல்லல, உனக்கு இன்னும் விளக்கலையா போனையான்னு சொல்லுவோம். எப்படி அழகான வார்த்தை, யாருடைய என்னுடைய அன்பான பணிவான மகனே, இப்பயாவது விளங்குவாப்பா. ஒரு நபி பேசுற வார்த்தை, யாருனை இறக்கமானா, அவன் சொன்னான் இல்ல நான் ஏற மாட்டேன். சாதி இலா ஜபலி யக்ஸுனி மினல் மா, தண்ணீருக்கு என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு மலைக்கு மேலே ஏறிக்கொள்வேன். அல்லாஹ் சொல்றான், வனஃஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்திலே வாழ்க்கை ஆப்ஷனல் லைஃப், இதுல ரெண்டு உனக்கு தரப்பட்டிருக்குது. உனக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, உனக்கு நூஹுடைய மகன் இருக்கிறாங்க, அலைஹிஸ் மகன் இருக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் உண்டா இது ரெண்டுல ஒன்றா உங்களுக்கு அன்புக்குரிய சங்கையார சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த செய்தி எழுப்போம், இந்த செய்தி எழுப்போம். ராவையில எழுப்புவோம், ராவை எழுப்புவோம். சில கட்டங்கள்ல நாங்க மதுரசா ஓடக்கூடிய காலகட்டத்துல நாங்க ராவை எழுப்பிருக்கிறோம். சில கட்டங்களை திடீர்னு சொல்லி குளிப்போம்.
முடிவுண்டா ஜின்னுக்கு பயந்தல்ல, பிசாசிக்கு பயந்தவல்ல. ஹஜ்ரத் மாலிக் ராவே எழும்பி அழுது கொண்டிருப்பாங்க. தஹஜ்ஜுத்ல அந்த அழுக சத்தத்தில் நாங்க முடிச்சிருக்கோம். அழுக சத்தத்துல எங்களுக்கு முழிப்பு வந்துருக்கு. அப்படிப்பட்ட உஸ்தாதுமார அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குறார். எங்களை பிள்ளைக்கு முழிப்போவா எங்களை உம்மா அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆகும் உம்மாவை மூளையில தொழுதுத்தியாவா எங்க பிள்ளைகளை கண்குளிச்சாக்கி வச்சிரு, எங்க பிள்ளைகளை எனக்கு கண்குளிச்சு நசீபாக்கு, எங்க பிள்ளைகளை தொழுகையெல்லாம் இப்படி பிள்ளையாக்கி வச்சிரு என்று சொல்ற உம்மா விம்மி 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 அழுகிறா. இந்த காட்சியை என் வீட்டிலுள்ள என்ன வயது வந்த மகள் திடீர்னு குளிச்சு பார்த்தா உம்மா அழுது கொண்டிருக்கிறா. அந்த உம்மட வருகையை கண்ட அந்த பிள்ளைகளை உள்ள எப்படி இருக்கும்? ராவு வாப்பெழுப்பினாரு, ஒவ்வொரு செஞ்சாரு, ஒரு மூளையை குளிச்சாரு, தண்ணீர் கட்டிட்டு இந்த வாப்பா பிள்ளைகளுடைய பேரை சொல்லி சொல்லி ராவெல்லாம் தண்ணீர் ஊற்றாரு, ராவெல்லாம் அழுகிறாரு, ராவெல்லாம் சுழிந்து நிற்கிறாரு, ராவெல்லாம் பிள்ளைகளுக்கு அப்படி கதறாரு. இப்படிப்பட்ட மக்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் நாசமாக்குவாங்க. அல்லாஹ் நாசமாக்குவாங்க. வாழ்க்கையில பழகும்போ கடன் தொல்ல வந்தால் துஆ கேட்கிறோம், பிரச்சனை வந்தால் துஆ கேட்கிறோம். நான் வானம் சொல்லல, வாழ்க்கையில குழந்தைகளுக்கு துஆ கேட்கறது மறக்கணும், பிள்ளைகளுக்கு துஆ கேட்கறது மறக்கணும். எங்களை சிரிச்ச முகத்தோட புள்ள பார்ப்பது போன்று அழுத முகத்தோட புள்ள பார்ப்பது. என வாப்ப அழக்கூடியவர் எத்தனை பேர், என வாப்ப அழக்கூடியவர் எத்தனை பிள்ளைக்கு சொல்லிருக்கு, வாப்ப அழக்கூடியவர் சொல்லு. எங்க உண்மை அழுக்காக அழுதுருக்கிறான். எங்க உண்மை எப்போதையும் அழுவா இல்லைன்னா கல்யாணம் வைக்க போற என் விருப்பத்தில் சொன்னா உண்மை அழுக வந்துடும். உண்மை ஹார்ட் அட்டாக்ல உண்மைக்கு மயக்க போட்டு மணியை விழுந்துடும். எந்த உண்மை எந்த பிள்ளைக்கு இன்னைக்கு சூழ கதாவாகிட்டே என்று சொல்லி எந்த உமா அழுத சரித்திரம் காட்ட மாட்டீங்க. எந்த உமா எந்த பிள்ளைக்கு சுபகம் மிஸ் ஆகிட்டு, எந்த பிள்ளைக்கு அசர் மிஸ் ஆகிட்டு, எந்த பிள்ளைக்கு முகம் மிஸ் ஆகிட்டு, எந்த பிள்ளைக்கு போய் பேசிட்டான், எந்த பிள்ளை ஆபத்து விட்டான், எந்த பிள்ளைய செஞ்சிட்டான், இந்த பாவத்தை செஞ்சிட்டான் என்று எந்த உமா அழுத சரித்திரத்தை காணல, எந்த உமா அழுத சம்பவத்தை காணல. அப்படி இருந்து அவர்களுக்கு அப்பா ரஹ்மத் செய்வாங்க. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஒன்று முதலாவது செய்வோம், பிள்ளைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அழுவோம், அல்லாஹ்விடத்தில் வந்தாடுவோம், அல்லாஹ்விடத்தில் தொழுவோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே தலையங்கத்தில் உள்ள அடுத்த விஷயத்தை சொன்னாங்க தொடருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய குழந்தைகளையும் எங்களை கண் குளிச்சுகளாக ஆக்கியிருப்பாராக. குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் கண்களை குளிர வைப்பாராக. அல்லாஹ் பிள்ளைகளை கொண்டு முகத்தில் சாயத்தை குஷியாக பிள்ளைகளை கொண்டு முகத்தில் சாயத்தை குஷியாக ஆகலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணன் இஸ்மாயிலை கொண்டு குளிர வைத்தது போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணை குளிர வைத்தது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணை குளிர வைத்தது போன்று எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக. எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக. சோதிச்சிடாதே அல்லாஹ், சோதனைக்கு தகுதியற்ற அல்லாஹ், சோதனைக்கு தகுதியற்றவர்கள் அல்லாஹ். பிள்ளைகளை கண்குளிச்சா கேட்டோம். அப்பா உலகத்திய வாழ்க்கையும் கேவலமாகும், மௌத்துக்கு உள்ள வாழ்க்கையும் கேவலமாகும், மௌத்தும் கேவலமாகும். பிள்ளைகளை கொண்டு முகத்துல சாயத்தை தீர்க்கிறாரே அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு கண்குளிச்சு சீராக்கிடுவாயாக. என்னுடைய பெண்களை சீராக்கிடுவாயாக, சகோதரர்களை சீராக்கிடுவாயாக. அல்லாஹ் கேட்கக்கூடிய வாக்களை கபூல் செய்வாயாக. இந்த மக்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த பள்ளியை கபூல் செய்வாயாக. இந்த பள்ளிக்கு யாரெல்லாம் உதவி செய்யலாம் அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. அல்லாஹ் இந்த பள்ளி அல்லாஹ் உனக்கு மாற்றமாக உன்னை இணை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தவன் யா அல்லாஹ், நிலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய் அல்லாஹ், எங்களுக்கு நன்றி செலுத்தபடியாக அல்லாஹ் இந்த பள்ளியுடைய பங்காளிகளாக நாம் அனைவரையும் வாக்கி வைப்பாங்க. இந்த பள்ளியுடைய பங்காளிகளாக நாம் அனைவரையும் வாக்கி வைப்பாங்க. இந்த இடத்தை ஒன்றை திக்ரு செய்யக்கூடிய, ஒன்றை பற்றி பேசக்கூடிய, ஒன்றை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக, ஒரு நிறுவனமாக, ஒரு சென்டராக இந்த மர்கஸாக இந்த காண்பிக்குவாங்க. அல்லாஹ் இந்த இடத்தை கபூல் செய்வாயாக, இந்த இடத்தை பொருந்திக் கொள்வாயாக. இதுக்கு யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, யாரெல்லாம் உழைத்து நியத்து வைத்தார்களோ, இதற்கு பிறகு யாரெல்லாம் உழைத்திருக்கிறார்களோ அனைவருக்கும் மேலான ஆரோக்கியமான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வழக்கையும்
நம்ம சரீர சுகத்தையும் செல்வத்திலே வழக்கத்தை சிவாக்குவாயாக நம்முடைய பொருந்திக் கொள்வாயாக. நம்ம மீண்டும் ஒருமுறை கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைகளை கண்களை புரிய வைப்பாயாக. என்னுடைய பிள்ளைகளை சோதிச்சாதே யா அல்லாஹ். ஆஃபில் குர்ஆனாக தீனுடைய தாய்களாக, குர்ஆனுடைய ஆலிம்களாக, குர்ஆன் படி நடக்கக்கூடிய குழந்தைகளாக எங்களை ஆக்கிப்பாக யா அல்லாஹ். கபூல் செய்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.